புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு நாராயணசாமி, புதுச்சேரி முதலமைச்சராக பொறுப்பேற்றது, அதற்கு முன்பு மத்திய அமைச்சராக இருந்த பல்வேறு காலகட்டங்களில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களோடு உங்களுக்கு அரசியல் ரீதியாக பல்வேறு நட்புகளும் பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் நீங்கள் நடத்தியிருப்பீர்கள். அவற்றில் ஏதேனும் ஒன்றை நினைவு கூர்ந்து உங்களது இரங்கல் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நேற்று இரவு 11:30 மணிக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் அதிர்ச்சியில உறைந்திருக்கிறோம். அவர் தமிழக மக்களுக்கு மிகச் சிறந்த தலைவராக விளங்கியவர். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவர். தமிழக மக்களின் உரிமையை எந்த காலகட்டத்திலும் அவர் விட்டுக் கொடுத்ததில்லை. குறிப்பாக அது காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழக மக்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டிய நிதி ஆதாரமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசை தட்டி கேட்டு வாங்கிய ஒரு தலைவர். பல முறை அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. குறிப்பாக கூடங்குளம் அணுமின் நிலையம் சம்பந்தமாக அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்னை தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து கூடங்குளம் அணுமின் நிலையம் ஆரம்பிப்பதற்கு அவரை சந்தித்து நீங்கள் அவருடைய ஆதரவை கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் பேசினேன். அவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக கூறினார்கள். மிக மனமுவந்து என்னை வரவேற்று என்னோடு அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் நம் தமிழகத்துக்கு தேவை, மின்சார உற்பத்தியை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய மின் பற்றாக்குறையை தீர்க்கும் என்று சொன்ன ஒரு தலைவர். அதே போல எங்களுக்கு பேராதரவு நல்கி இப்பொழுது கூடங்குளம் அணுமின் நிலையம் இயங்குகிறது என்று சொன்னால் அவருடைய பெரும்பங்கு தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் சாரும். அது மட்டுமல்ல, மத்தியிலே நான் இணையமைச்சராக இருந்த சமயத்தில், திட்டத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, அல்லது பிரதமர் அலுவலகத்தில் அமைச்சராக இருந்த போதும் சரி, அவரை நான் பல முறை சந்தித்திருக்கிறேன். குறிப்பாக தேசிய கவுன்சில் கூட்டத்திற்கு அவர் வரும்பொழுது மிக சிறப்பான முறையில் உரையாற்றி அனைவரையும் கவர்ந்து தமிழக மக்களுடைய உரிமையை வலிமையாக பேசி சாதித்த ஒரு தலைவராக அவர் நிகழ்ந்திருக்கிறார். மத்திய அரசை எந்த காலத்திலேயும் மத்திய அரசுக்கு பயந்து அவர் செயல்பட்டதில்லை. மத்திய அரசை தட்டி கேட்டு தன்னுடைய மாநில மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வந்த ஒரு தலைவராக தமிழக முதலமைச்சராக செயல்பட்ட ஜெயலலிதா அம்மையார் அவருடைய எண்ணம், நான் அவரை சந்தித்ததெல்லாம் இப்பொழுது எனக்கு பசுமையான நினைவுகளாக இருந்து வருகிறது. அவருடைய இழப்பு தமிழக மக்களுக்கு பேரிழப்பு. உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் அவருடைய இரங்கலை கண்டிப்பாக அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநில மக்களின் சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சருடைய மறைவுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்ற விதத்தில் புதுச்சேரி மக்களின் சார்பிலும், என்னுடைய சார்பிலும், எங்களுடைய அமைச்சரவையின் சார்பிலும், சட்டமன்ற உறுப்பினர் சார்பிலும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல், இன்றைய தினம் புதுச்சேரி அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறோம். நன்றி திரு நாராயணசாமி. கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடிகள் எல்லாம் அரைக்கம்பத்தில் பறக்கும். மத்திய அரசு எத்தனை தினங்கள் துக்கம் அனுசரிக்கிறார்கள், அதே போல நாங்கள் துக்கத்தை அனுசரித்து தமிழக முதலமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சருடைய அவருடைய இரங்கலுக்கு நாங்களும் தமிழக மக்களோடு